Have you ever watched horror movies? Do you believe in ghosts? Which is your favorite horror movie? இந்த பேய் படங்கள்லாம் பார்ப்பீங்களா? அப்படி பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் ஹாரர் மூவி என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோஸ்ட், டெவில், டீமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேய், பிசாசு, பூதம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு ஹாரரான vocabularies தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, if you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் போஸ்ட்போனுக்கு ஆன்டனிம் என்ன, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். த ஆன்சர் இஸ் அட்வான்ஸ். நிறைய பேர் வந்து ப்ரீபோன் போட்டிருந்தீங்க. தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ப்ரீபோன் அப்படின்றது தட் இஸ் இந்தியன் இங்கிலீஷ். தே டோன்ட் சே ப்ரீபோன். இங்கிலீஷ் பீப்புள் வந்து நேட்டிவ் பீப்புள் ப்ரீபோன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் அட்வான்ஸ்டு டு 5th instead of 7th. இதோட மீனிங் என்ன அப்படின்னா 7ஆம் தேதிக்கு பதிலாக ப்ரோக்ராம் வந்து 5ஆம் தேதி முன்னதாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்போது இன்றைக்கி நம்மளுடைய வெக்காபுலரி பேங்க்குள்ளே போகலாம். நம்பர் 1, டெவில். டெவில்னால் எல்லாருக்குமே தெரியும், பேய் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்ட், டெவில் இது எல்லாமே வந்து பேய். டீமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீமன் அப்படின்றதும் வந்து பூதம், பேய் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவில் ஸ்பிரிட்னா கெட்ட ஆவி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, people believed that the girl was possessed by an evil spirit அப்படின்னு சொல்லலாம். அல்லது people believed the girl was possessed by demons அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு மேலே ஆவி புகுந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னா கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹாரர். ஹாரர் அப்படின்றது ஒரு ஃப்ரைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து ஹாரர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டர்டே ஐ வாட்ச்ட் அ ஹாரர் மூவி. நேற்றுக்கு நான் வந்து ஒரு ஹாரர் மூவி பார்த்தேன், ஒரு திகில் படம் வந்து நான் நேற்றுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நைட்மேர். நைட்மேர் அப்படின்றது இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், when you have frightening or unpleasant எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சொல்லலாம், ஆர் அன்பிளசன்ட் ட்ரீமுக்கும் சொல்லலாம். நீங்கள் லாஸ்ட் நைட் ஐ ஹேட் அ நைட்மேர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷுடன்ட் ஹாவ் வாட்ச்ட் தட் ஹாரர் மூவி, ஐ ஹேட் அ டெரிபிள் நைட்மேர் லாஸ்ட் நைட். நான் அந்த ஹாரர் மூவி பார்த்துருக்கக்கூடாது, நான் அந்த பேய் படத்தை பார்த்துருக்கக்கூடாது, நேற்றுக்கு பயங்கரமான எனக்கு ஒரு நைட்மேர், ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இந்த நைட்மேர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் திஸ், இதை வந்து நம்ம ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஹவ் இஸ் யுவர் ஜேர்னி, உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, லக்கேஜ் மிஸ் ஆகி லக்கேஜ் தேடி ஃப்ளைட்டு வந்து நாங்கள் போகிற ஃப்ளைட்டெல்லாம் டிலே ஆகி ரொம்ப லேட் ஆகி, ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட்னிங் ஒரு அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணது கூட நம்ம வந்து இந்த நைட்மேர் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் அ நைட்மேர். ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இட் வாஸ் அ நைட்மேர். வி லாஸ்ட் அவர் லக்கேஜ் அண்ட் த ஃப்ளைட்ஸ் வேர் டிலேட். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச். இந்த விச் அப்படின்றது வந்து சூனியக்காரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம படங்களில், கதைகளில் எல்லாம் பார்த்துருப்போம். ஜென்ரலாக ஒரு பிளாக் கலர் ஹேட் போட்டுட்டு கையில் வந்து ஏதாவது ஒரு மேஜிக்கல் வாண்ட், ஒரு மந்திரக்கோள் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் வந்து விச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து விசார்ட் அப்படின்னாலும் சேம். இது வந்து மேனாக இருந்தால், அதாவது மேலாக இருந்தால் விசார்ட் யூஸ் பண்ணுவோம். சூனியக்காரர் அப்படின்னா விசார்ட் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஃபீமேலாக இருந்தால் நம்ம வந்து விச் யூஸ் பண்ணணும். WITCH, விச். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாண்டட். ஹாண்டட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு
பேய் நடமாடுகின்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிளேஸை வந்து நம்ம ஹாண்டட்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த ஓல்டு castle வாஸ் ஹாண்டட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழமையான அந்த கோட்டை, அந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஃபோர்ட்டோ அல்லது அந்த ஓல்டு castle வாஸ் ஹாண்டட் அப்படின்னா இதில் வந்து பேய் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஹாண்டட், திஸ் ஹவுஸ் இஸ் ஹாண்டட், இந்த வீடு வந்து ஒரு பேய் நடமாட்டம் உள்ள வீடு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பூக்கி. ஸ்பூக்கி அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஒரு ஃப்ரைட்னிங்காக இருக்கிறது தான் வந்து ஸ்பூக்கி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வினோதமாக ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு பிளேஸோ அல்லது ஒரு திங்கையோ நம்ம வந்து ஸ்பூக்கி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர், இங்கேருந்து வெளில போயிடலாம், திஸ் பிளேஸ் இஸ் குவைட் ஸ்பூக்கி அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஸோ இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த ஃபாரஸ்ட் இஸ் ஸ்பூக்கி இன் த டார்க். இருட்டிருச்சு அப்படின்னா இந்த காடு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் வேம்பயர். வேம்பயர் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கிலீஷில் வேம்பயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹி வாஸ் ட்ரெஸ்ட் அஸ் அ வேம்பயர் அப்படின்னு சொல்லலாம். அவன் ரத்த காட்டேரி மாதிரி உடை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறது. நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தோம். அதாவது மேலாக இருந்தால், அதாவது சூனியக்காரின்றதுக்கு விச் யூஸ் பண்ணணும், இதுவே வந்து மேலாக இருந்தால் விசார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே வந்து நம்ம பாசிட்டிவாகவும் நம்ம இந்த விசார்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். விசார்ட் அண்ட் டீமன் இது ரெண்டுமே வந்து பர்சன் ஹூ இஸ் ஸ்கில்ட் அட் அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிலேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுலேயோ ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனையும் நம்ம வந்து விசார்ட் அப்படின்னு சொல்லலாம். எ ஃபினான்ஷியல் விசார்ட் அப்படின்னு சொல்லலாம். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இஸ் அ டீமன் குக் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சமையல்காரர், நல்லா சமைப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சனையும் நம்ம வந்து சொல்லும்போது டீமன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். விசார்ட் அண்ட் டீமன் இது ரெண்டுமே வந்து நம்ம பாசிட்டிவாக ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தாட்ஸ் இட் வித் லெசன். இன்றைக்கி உங்களோட குவிஸ் என்ன அப்படின்னா, இந்த பேய் பிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி சூனியக்காரிக்கு என்ன சொல்கிறது, பேய் நடமாட்டம் உள்ள வீட்டுக்கு என்ன சொல்கிறது, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த பேயை விரட்டுறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, that's it with the lesson today. If you like this lesson, don't forget to hit the like button. And if you are not a subscriber, please go and subscribe to my channel. And I will meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.